ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதோட சப்ஹெட்டிங்ஸ். ஸோ இந்த சப்ஹெட்டிங்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஓன் கண்டென்ட்டே எழுதலாம். பிகாஸ் இது வந்து ஒரு ஆண் ஒரு பெண் அவங்கள வந்து இந்த சமூகத்தில் எப்படி வேறுபடுறாங்க, எந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம வந்து எழுதுவோம். ஜஸ்ட் இதை ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த ஹெட்டிங்ஸை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக எழுதலாம். இல்லை உங்கள் ஓன் ஹெட்டிங் கூட நீங்கள் கொடுத்து இந்த யூனிட்டை நீங்கள் எழுதலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜெண்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜெண்டர் அதோட பொருள், அதோட வரையறை. இப்போ ஜெண்டர் பாலினம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்துல ஒரு ஆண் ஒரு பெண் எப்படி சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்றதா. ஸோ ஒரு ஆண் என்பவன் எப்படி இருப்பான்? அவன் வந்து ரொம்ப வீரமா இருப்பான். அவனுக்கு ரொம்ப வந்து வலு அதிகம். ஸோ அவன் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா இருப்பான். பெண்களுக்கு அவன் தான் பாதுகாப்பு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வந்து ஆண்கள் தான் வந்து வெளிய போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சு வீட்டை வந்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து சமூகத்தால ஆண்களுக்குன்னு சில கோட்பாடுகள்லாம் இருக்கு. அதே மாதிரி பெண் என்பள் எப்படி இருப்பா? ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க. அவங்க வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப வலிமை குறைந்தவங்களா இருப்பாங்க. தென் வந்து அவங்க தான் வீட்டுல இருக்க பெரியவங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க. ஸோ குடும்பம் சார்ந்த எல்லா பொறுப்புகளும் அவங்க பண்ணுவாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு பெண் என்பவள் இருப்பா. இதுதான் வந்து சமூகத்தை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜெண்டர் அண்ட் செக்ஸ். ஸோ ஜெண்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதுதான் பாலினம். செக்ஸ் அப்படின்றது வந்து பால், அதாவது பிறப்பால ஒரு ஆண் யாரு ஒரு பெண் யாரு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்களோட பிறப்புறுப்பு மூலியமா அவன் வந்து ஆணா இல்ல பெண்ணா நம்ம தெரிஞ்சுப்போம். அது வந்து இயற்கையான ஒரு சம்பவம். ஸோ இயற்கையா நிகழ்கிறதுக்கு பேரு தான் வந்து பால். பாலினம்ன்றது இந்த சமூகத்தினால நமக்கு வந்து உருவாக்கப்படுகிறது தான் பாலினம். ஓகேங்களா? இதான் அதோட டிஃபரன்சஸ். ஸோ இது வந்து ஒரு வரைபடம் மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ இது இம்பார்ட்டன்ட், இதை நீங்க போட்டுக்கோங்க. ஸோ பால்ன்றவங்க ஆண் பெண், இது வந்து இருவிதமாக பிரிக்கின்றது, இது இயற்கையா நிகழ்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பாலினம்ன்றது ஆண் தன்மை பெண் தன்மை. ஆண் தன்மைன்றது பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்குரிய குணாதிசயங்கள்லாம் என்னென்ன, அதுதான் ஆண் தன்மைன்றது. பெண் தன்மைன்னு பெண்ணுக்குரிய குணாதிசயங்கள்லாம் என்னென்ன, அவங்க எப்படி இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றதுதான். இது வந்து சமூகவியல் பாக்கள் மூலம் உருவாக்கப்படுகிறது. ஸோ இங்க சமூகத்துல இருக்கிறவங்க மூலியமா தான் அது உருவாக்கப்படுது அப்படின்றாங்க. சமூகத்தில் வளரும் போது ஏற்படுகிறது, மனிதர்களால் கற்பிக்கப்படுகிறது. ஸோ இந்த சமூகத்துல ஒரு ஆண் ஒரு பெண் வளரும் போது அவங்களுக்கு இந்த சமூகம் கத்து கொடுக்கறது தான். இப்படிதான் இருக்கணும் ஒரு பெண்ணா, ஒரு ஆண்னா இப்படிதான் இருக்கணும் சொல்லி கொடுக்கறது தான் பாலினம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஜெண்டர் ரோல் இன் சொசைட்டி, அதாவது சமூகம் எதிர்பார்க்கும் பாலினம் சார்ந்த பங்கு பணிகள். இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 7 ஹெட்டிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது புக்ல இருக்கிற ஹெட்டிங்ஸ் தான். ஸோ இது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து குடும்பம். குடும்பத்துல ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு ஆண்களுக்கான ரோல், அதாவது ஒரு ஆண்களுக்கான பணிகள், இந்தந்த பணியெல்லாம் வந்து ஒரு ஆண் செய்யணும், இந்தந்த பணியெல்லாம் வந்து பெண் செய்யணும் அப்படின்னு நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி கொடுக்கறது. ஓகேங்களா? ஸோ அதனால குடும்பம் சார்ந்ததுன்னு போட்டிருப்பாங்க. அடுத்தது ஜாதி. ஜாதியால எப்படி இவங்க 2 பேரும் வேறுபடுறாங்க. அப்புறம் பொருளாதார நிலை. ஸோ அவங்க ஏழ்மையா இருக்காங்க இல்ல அவங்க பணக்காரங்களா இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நிலையிலும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நம்ம பெண்ணும் ஆணையும் வந்து அவங்களுக்கான பணிகளை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மதம் சார்ந்து, அதுக்கப்புறம் பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் இருக்கும். ஊடகங்கள்ல எப்படிலாம் ஒரு பெண் வந்து இருக்கணும் அப்படின்றத நம்ம நிறைய ஊடகங்களை பார்த்திருப்போம். ஸோ பெண் எப்படி சித்தரிக்கிறாங்க, ஆண்கள் எப்படி சித்தரிக்கிறாங்கன்றதையும். ஸோ சட்டமும் அரசும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பணிகள் வந்து ஒரு பெண்ணுக்குரியது ஒரு ஆணுக்குரியது அப்படின்னு வகுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டாலே போதும், நீங்க ஈஸியா எழுதிடலாம். இல்ல உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு கூட நீங்க ஓன் கண்டென்ட் இதெல்லாம் எழுதலாம். இது நான் கொடுத்துருக்க ஹெட்டிங். இன்னும் நிறைய ஹெட்டிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா போட்டு எழுதுங்க. அடுத்து ரீசன் ஃபார் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, பாலின சமத்துவமின்மையும் அதற்கான காரணங்களும். ஸோ ஏன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வருது? நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில. ஸோ அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன, நமக்கே நிறைய காரணங்கள் தெரியும். நம்ம அதையே ஒரு ஹெட்டிங்கா போட்டு கூட நம்ம எழுதலாம். இது வந்து புக்ல இருக்கிற ஹெட்டிங்ஸ் தான். ஸோ இது என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதோட பொருள், இன்இக்வாலிட்டினா என்ன, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க அதோட பொருள் எழுதுறீங்க. அதுவே அதோட வரையறை என்னன்னு எழுதுறீங்க. தென் அதோட காரணங்கள்லாம் சொல்லப்படுறது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஹெட்டிங்கா கொடுத்து நம்ம எழுத போறோம். பாலின தப்பெண்கள் மற்றும் பாலின பொறுப்புகள். சோ இந்த பாலினத்தவருக்கு இதுதான் பண்ணணும். ஒரு ஆணா இருந்தா நீங்க இதுதான் பண்ணணும், ஒரு பெண்ணா இருந்தா நீங்க இதுதான் பண்ணணும். எப்பவும் வந்து ஆணுக்கு பெண் நிகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டுட்டு இருப்பாங்க. சோ நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். அதெல்லாம் தான் இதுல வந்து சொல்லுவாங்க.
தென் அடுத்தது தந்தை வழியாக வம்சாவளி அறியும் முறை. ஸோ நம்மளோட தந்தை வழியில வந்து எப்படி ஒரு பெண்ணை வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பெண் இருக்கணும். ஒரு ஆண் எப்படி இருந்தான் அப்படிதான் ஒரு ஆண் இருக்கணும் அப்படின்னு வம்சாவளியா தொடர்றதும் இருக்கு. அடுத்ததா ஏழ்மை. இப்ப அவங்க ரொம்ப வந்து புவரா இருக்காங்க, ரொம்ப ஏழ்மையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இருக்கும். அதே மாதிரி எழுத்தறிவின்மை. ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எழுத்தறிவே யாருக்குமே கிடையாது. யாரும் படிக்காதவங்க தான் இருந்தாங்க. ஸோ அப்ப வந்து பெண்கள் எப்படி வச்சிருந்தாங்க அந்த மாதிரிலாம் நம்ம எழுதலாம். தென் வேலை பெறும் வாய்ப்புகள் இல்லாதிருக்க. ஸோ பெண்களுக்குன்னு வந்து சில ஜாப்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆண்களுக்குன்னு சில ஜாப்ஸ் இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லை, ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலயுமே நம்ம வந்து பங்கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதை பத்தி நீங்க இதுல எழுதலாம். அடுத்ததா சமூக மரபுகள், நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள். ஸோ ஒரு சமூகத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மரபு இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அதை இது பண்ணிதான் வந்து எல்லாருமே ஒரு பெண் வந்து நீங்க இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆண் வந்து இப்படிதான் இருக்கணும், அவங்களோட நம்பிக்கையை வந்து கண்டிப்பா நம்ம மேல திணிச்சிருப்பாங்க. அதுவும் நமக்கு தெரியும். நீங்க அதை பத்தி எழுதலாம். தென் அடுத்ததா மக்களின் சமூக மனப்பான்மை. ஸோ நம்ம நாட்டுல இருக்க மக்கள் வந்து காலங்காலமா பின்பற்றிட்டு வராங்க இல்லைங்களா? ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆண் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சேஞ்ச் ஆயிட்டு வருது. பட் முழுசா இன்னுமே சேஞ்ச் ஆகல. நீங்க அத பத்தி எழுதலாம் இதெல்லாம். அதுக்கு பெண்களுக்கு இடையே விழிப்புணர்வு இன்மை. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அவ்வளவா விழிப்புணர்வே கிடையாது. பட் இப்போ நிறையவே பெண்களுக்கு விழிப்புணர்வு இருக்கு. ஸோ நீங்க அதை பத்தி நீங்க ஈஸியா இதுல எழுதலாம். வகுப்பு சூழலுக்கு வெளியே இரு பாலினங்களுக்கும் பொருந்தும் நியாயமான கல்வி. ஜெண்டர் ஜஸ்ட் எஜுகேஷன் அவுட்சைட் ஸ்கூல் செட்டிங்ஸ். ஸோ அதை பத்தி நீங்க வந்து ஜென்ரலா நீங்க உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ நீங்க இது எல்லாமே எழுதலாம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருக்கிற கொஸ்டின்ஸே. நான் ஓவராலா இந்த யூனிட்டையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த யூனிட்டுக்கு இந்த மாதிரி சப்ஹெட்டிங்ஸ் மட்டும் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் தாராளமாக அதை நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.